உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உங்களை பலுக வைக்க போகிறாரு, பெருக வைக்க போகிறாரு, கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்கள் மேலே. எப்படியாவது என் பிள்ளைங்களை பலுக வைப்பேன், பெருக வைப்பேன், முன்னேற வைப்பேன் அப்படின்னு அவங்க கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. தேவன் உங்கள் மேலே கண்ணை வச்சிட்டாங்க. அவர் கண்ணோக்கமாக இருப்பதுக்கு காரணம் உங்களை தண்டிப்பதற்காக இல்லை, உங்களை பார்த்து பார்த்து குறை சொல்கிறதுக்காக இல்லை. உங்கள் மேலே கண்ணு வைக்கிறது எதுக்கு? பலுக வைப்பதற்காக, உங்களை பெருக வைப்பதற்காக. நலிந்து போய் கிடக்குறீங்கல்ல, ஏஜ் பார் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முன்னேற முடியாது, கல்யாணம் ஆகணும்னு ப்ரேயரே பண்ணுறதையே நிறுத்திட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு குழந்தை வேணும்னு அந்த ப்ரேயரையே நிறுத்திட்டேன். வயசாயிடுச்சுங்க, ஏஜ் பார் ஆயிடுச்சுங்க, வேலை கிடைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறதையே நிறுத்திட்டேன்றீங்களா? அப்பேற்பட்ட நலிந்தவர்கள், சிறுமையானவர்களாய் உங்களை தான் அவர் கண்ணோக்கமாக இருந்து உங்களை உயர்த்தணும், உங்களை பலுக வைக்கணும், பெருக வைக்கணும்னு அவர் வராரு. உங்களை பலுக வைப்பார், பெருக வைப்பாருங்க. சரிங்களா? நீங்கள் ஆதியாகமம் 12:1 எடுத்து படிச்சு பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துரு, தனி கொடுத்தனம் போ. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாங்க. தேவன் திடீர்னு 75 வயதை உடைய ஒரு வயதானவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ கூட்டு குடும்பத்தில் வசிக்காத, கிளம்பு, தகப்பனுடைய வீட்டை விட்டு கிளம்பு, நான் ஒரு நாட்டை காண்பிப்பேன், நீயும் ஒய்ஃபும் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது இல்லை? எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. இவன் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களாம் கவலைப்படுறாங்க, இவன் போகிறானேன்னு. எதுக்காக அவனை அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து தனி கொடுத்த நம்ம போக சொன்னாருன்னா, ஆதியாகமம் 12:2 எடுத்து படித்து பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த குடும்பத்தில் ஆபிரகாம் மேலே ஏன் கண்ணு வச்சாருன்னா, நலிந்து போயிருக்கான். இவனுக்குன்னு குழந்தை கிடையாது. இவனுடைய வயசான காலத்தில் எந்த ஒரு பையனோ பொண்ணோ பார்த்துக்க கூட ஆள் இல்லை இவனுக்கு. பாவம் இவன். அதனால் நான் இவனை பலுக வைக்க போகிறேன், பெருக வைக்க போகிறேன், இவனுக்குன்னு குழந்தைங்களை கொடுக்க போகிறேன், இவனுக்குன்னு ஒரு நாட்டையே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். அதனால தான் அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியில் வா, தனி கொடுத்தனம் போங்க, நீயும் உன்னுடைய மனைவியும் தனி கொடுத்தனம் போங்க, ஆனால் இந்த நாடு கிடையாது, நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அன்பு. ஆபிரகாம் நலிந்து போனவன், அவனுக்குன்னு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். சரிங்களாங்க? அதே மாதிரி நீங்கள் தாவீது என்ற இளைஞன் மேலும் தேவன் கண்ணு வச்சார். பாவம், இவன் ஆடு மேய்க்கிறான், இவன் நலிந்தவன், சிறுமையானவன், இவனை நான் கவனிக்கணும் அப்படின்னு சாம்வேல் என்ற தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார். பெத்லகேமுக்கு போ, அங்கே போய் ஈசாயு என்ற குடும்பத்தில் ஒரு பையனை காட்டுவேன், அவனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தாவீது மேலே கண்ணு வச்சார். ராஜாவா அவன் பெருகணும், பலுகணும் அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையனை ராஜாவா ஆக்குறதுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த 1 சாமுவேல் 16:6 எடுத்து படித்து பாருங்களேன். எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். ஓ, இந்த எலியாவை பார்த்தான், ஐயோ இவன் தான் போல ராஜாவாக போகிறார் போல தேவனு அப்படின்னு சொல்லி நினச்சான். உடனே தேவன் வந்துட்டார் இவன்கிட்ட பேசுகிறதுக்கு. இவனை நான் புறக்கணிச்சு விட்டேன், இவன் எனக்கு வேண்டாம், நான் காட்டுற பையனை நீ அபிஷேகம் பண்ணு. அவர் யார் மேலே கண்ணு வச்சாரு? தாவீது மேலே மட்டும்தான். அந்த குடும்பத்தில் 7 பேரையும் புறக்கணிச்சிட்டாரு.
நீங்கள் 1 சாமுவேல் 16:7 எடுத்து படித்து பாருங்கள். நான் இவனை புறக்கணித்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 16:12 தாவீது வரான், இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவாக ஆகணும்னா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை அந்த அந்த சம்பவத்தை பண்ணிட்டு போ, அந்த நிகழ்ச்சியை நீ பண்ணி இவன் தான் ராஜாவாவான், இவனை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இவன் ராஜாவாகுவான் அப்படின்னு தேவன் கண் வச்சார். உங்கள் மேலேயும் அவர் கண் வைக்கிறார். இன்றைக்கி கண்ணோக்கமாக இருக்கிறார், குறை சொல்வதற்காக அல்ல. கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்களை தண்டிப்பதற்காக அல்ல. எதற்காக உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாருன்னா, எப்படியாவது என் பிள்ளைங்களை நான் இந்த சமுதாயத்தில் முன்னேற்றிடுவேன், பெருக வச்சிடுவேன் அப்படின்னு உங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் பலிக்கிடுவீங்க, அதனால் பெருகிடுவீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் முன்னேறிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.